வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அக்பர் பீர்பால் கதை தான். அக்பர் அவையில் பீர்பால்னு ஒரு கவிஞர் இருந்தார். அவர் பேரரசருடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தார். அக்பரின் அவையில் நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்ட மிக முக்கியமான குழுவில் உறுப்பினராக இருந்தார். அக்பரால் நிறுவப்பட்ட மதம் தீ இலாகியை பின்பற்றும் ஒரே ஹிந்து பீர்பால் அவர்தான். பீர்பால் 1528 பிறந்தார். அவரது இயற்பெயர் மகேஷ் தாஸ். அக்பர் அவையில் பீர்பால் ஒரு கவிஞராக நியமிக்கப்பட்டிருந்தார். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதையோட தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, சிறிய தவறும் பெரிய தண்டனையும். அதை தான் ஒரு குட்டி கதையை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போவோம். நீங்கள் கேட்டிருக்கிறது ஸ்டோரி டிலைட் சேனல். அக்பர் மிகப்பெரிய சக்கரவர்த்தி. அவருக்கு வெற்றிலை போடும் பழக்கம் இருக்குது. அதனால என்னவோ சவுக்கத் அலிங்கிற ஒருத்தர் பீடா கொடுக்குறாரு. அவர் கொடுக்குற பீடா அரசனுக்கு ரொம்பவே விருப்பமாயிடுச்சு. அவர் ரொம்ப வருஷமாகவே அவர்கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. சில டைம் சவுக்கத் அலியும் அவர் பெருமைப்படுத்துறாரு. உனக்கு மட்டும்தான் ரொம்ப சுவையான பீடா செய்ய தெரியுதுன்னு சொல்லி அவனை பெருமைப்படுத்துறாரு. சவுக்கத் அலியும் அதை நினச்சி மற்றவங்கள்ட்ட பெருமையாக பேசிக்கிறான். நான் பீடா 8 வயசுலேருந்து நான் போட்டுட்ருக்கேன். நான் பீடா போடுறத ரொம்ப கெட்டி பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவனை பற்றி அவனை பெருமை பேசிக்கிறான். அக்பர் அலி எங்கே வெளியே போனாலுமே சவுக்கத் அலியும் கூட்டிகிட்டு போகிறாரு. எதுக்காக? இந்த வெற்றி பீடாக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஒரு நாள் இந்த மாதிரி அவன் பீடா செஞ்சு கொடுக்கும்போது சுண்ணாம்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டான். அதை அரசர் சாப்பிட்டு அவருக்கு வாயில் மட்டும் மென்னுட்டு இருக்கும்போது நாக்கில் அந்த அவர் துப்பிட்டார். துப்பினோன்னா அரசர் பயங்கரமாக கோபப்பட்டு, நீ எல்லாம் என்ன பீடா ரெடி பண்ணுற, உனக்கு இதில் வேற உனக்கு ஒரு பெருமை வேறையா, நான் தான் நல்லா செய்ய வேண்டியது ஒன்று பெருமை வேற திட்டிக்கிட்டு முட்டாள் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. திட்டிட்டு நீ என்ன பண்ணுற, கடை வீதிக்கு போய் ஒரு பை நிறைய சுண்ணாம்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சவுக்கத் அலி அனுப்பி விடுறாரு. ஆனால் எதுக்குன்னு சொல்லலை. சவுக்கத் அலியும் கடை வீதிக்கு போய் ஒரு பை நிறைய சுண்ணாம்பு வாங்குறான். சுண்ணாம்பு வாங்குறத நம்ம பீர்பால் பார்த்துறாரு. பீர்பால் பார்த்தோன்னு கேட்குறாரு, எதுக்கு நீ சுண்ணாம்பு வாங்குற அப்படின்னு. அதுக்கு அவர் சவுக்கத் அலி சொல்கிற, எனக்கு என்னன்னு தெரியாது, அரசர் தான் என்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி, அரசர் வாங்கிட்டு வர சொன்னார்னா என்ன சந்தர்ப்பத்தில் ஒன்னாக்கிட்ட அவர் வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி பீர்பால் கேட்குறாங்க. உடனே சவுக்கத் அலி சொல்கிறாங்க, நான் இப்படி பீடா வைக்க சுண்ணாம்பு அதிகமாக வச்சுட்டேன். அதனால அரசர் ரொம்ப கோவப்பட்டாங்க. கோவப்பட்டுட்டு தான் என்கிட்ட சுண்ணாம்பு வாங்கிட்டு ஒரு பையனரை சுண்ணாம்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் பீர்பால் அவருக்கு புரிஞ்சிடுச்சு, அரசர் எதுக்கு சொல்லியிருக்கான்னு சொல்லி புரிஞ்சுட்டு, சரி நீ போகும்போது கொஞ்சம் நிறைய வயிறு முட்டை நெய் குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சவுக்கத் அலி கிண்டலாக பார்த்து சொல்கிறாரு, ஏற்கனவே நான் யானை மாதிரி இருக்கேன், இதில் வேற நான் நெய்யை வேற குடிச்சிக்கிட்டு பூதம் மாதிரி போகணுமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாரு. அதுக்கு பீர்பால் சொல்கிறாரு, எனக்கு தோணுது நீ செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லி சவுக்கத் அலிக்கு அலாட் பண்ணி விடுறாரு. அவர் அந்த வீட்டில் போய் ஒரு செம்பு நிறைய நெய்யை வயிறு நிறைய குடிச்சிட்டு அவர் அரசவைக்கு போகிறாரு. அங்கே போன அரசர் பயங்கர கோபமா, உனக்கு ஒரு பை சுண்ணாம்பு வாங்கக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்குறாரு. அதுக்கு சவுக்கத்தில் எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்கான். அதில் அரசர் காவலாளியை கூப்பிட்டு, இந்த சவுக்கத்தலியை நம்ம அரசவைக்கு வெளியே கூட்டிகிட்டு போய் அவன் வாய் நிறைய சுண்ணாம்பு வச்சு திணிங்க அப்படின்னு சொல்லி ஆணை போடியாரு. சவுக்கத் அலிக்கு பயம் வந்துடுச்சு, ஐயோ என்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்னு. காவலானி அவரை கட்டாயமாக இழுத்துட்டு போய் வாயில் சுண்ணாம்பு தள்ளுறாங்க. ஒரு கவலம் வாயில் சுண்ணாம்பு உள்ளே போனதுமே சவுக்கத் அலிக்கு தொண்டை, நாக்கு, வாய், குடல் வரைக்கும் வெந்துடுது. எரிச்சல் தாங்க முடியாமல் அவன் தரையில் சுருண்டு விழுந்துட்டான். சரி, நம்ம ஆணையிட்டாச்சு, அவன் என்னதான் ஆணைன்னு பார்க்குறதுக்காக அரசர் வெளியே பார்க்குறாரு. வெளியே பார்க்கும்போது அவன் வழியில் துடிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்தால அரசர் கேட்குறாரு, ஏன் இன்னும் நீ சாகலையா அப்படின்னு சொல்லி சவுக்கத் அலியை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு சவுக்கத் அலி சொல்கிறாங்க, இல்லை நான் இன்னைக்கு நெய் சாப்பிட்டுட்டு வந்தேன், அதில் என்னவோ தெரியலை, இன்னைக்கு எனக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்குது அப்படின்னு. உனக்கு ஏன் என்னால் நெய் சாப்பிட்டேன், அது பீர்பால் தான் என்ன நெய் சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு சவுக்கத் அலி சொல்கிறான். உடனே அரசர் பீர்பாலை கூப்பிட்டு, நீ எதுக்காக சவுக்கத் அலிக்கிட்ட நெய் சாப்பிட்டுட்டு வர சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு அந்த பீர்பால் சொல்கிறாங்க, எப்படின்னா கடை வீட்டில் சுண்ணாம்பு வாங்கும்போது பார்த்தேன், அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், எதுக்காக நீங்கள் சுண்ணாம்பு வாங்குறீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அவர் சொன்னாங்க,
அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து இதுதான் பண்ண போகிறீங்கன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அவரை நெய் சாப்பிட சொன்னேன். அப்போது அவனை காப்பாற்றுறதுல உனக்கு என்ன லாபம்னு சொல்லி அரசர் கேட்குறாரு பீர்பால்கிட்ட. அதுக்கு பீர்பால் சொல்கிறாங்க, எனக்கு அவர்னால எந்த லாபமும் கிடையாது, உங்கள் மேலே ஒரு குற்றப்பள்ளி விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவனை நெய் சாப்பிட சொன்னேன். ஏன்னா நீங்கள் அவர் அரசர், நீங்கள் வந்து எவ்வளோ மன்னிக்கும் குணம் உள்ளவங்கன்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால தான் உங்கள் கோபத்தை நீங்கள் இதன் மூலமாக காமிட்டு மக்கள்கிட்ட நீங்கள் கெட்டவர் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து அவர்கிட்ட நெய் சாப்பிட்டுட்டு வர சொன்னேன்னு சொல்லி பீர்பால் சொல்கிறாங்க. அரசருக்கும் பீர்பால் சொன்ன இது பிடிச்சிருக்கும். நம்ம மேலே அக்கறையோட தான் அப்போ வந்து பீர்பால் வந்து அவர்கிட்ட நெய் சாப்பிட சொல்லியிருக்கான்னு நினச்சிட்டு சரி அசோக தட்டுறாரு. சரி நீ போ, பிழைத்து போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறாரு. அவனும் இதாண்டா நம்ம பழக்கம்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். பீர்பால் சொல்லுவார் அரசர்கிட்ட, அரசரே தண்டனை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியதான், அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனைகள் தேவைப்பட்டிருக்காது, அவன் செஞ்ச தவறை நீங்கள் திருத்தி இருக்கலாம், இவ்வளோ பெரிய தண்டனை வந்து எதுக்காக நீங்கள் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அரசர் சொல்கிறாரு, நான் வந்து கொஞ்சம் புத்தி தடுமாறிட்டேன், அதனால அவன் செஞ்ச சின்ன தவறு கூட என்னால் ஜீரணிச்சிக்க முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, மன்னிப்புங்கிறது நம்ம வந்து யாருக்குனாலும் மன்னிப்பு கொடுக்கலாம். தப்பு பண்ணவங்க மனம் திருந்தி இருக்கும்போது அவங்க செஞ்ச தப்பு உணர்ந்துக்கிட்டாங்கன்னா மன்னிக்கிறது வந்து மனித குணம். இல்லை நான் மன்னிக்க மாட்டேன், நீ பண்ணது தப்பே தான், அவங்க பண்ண தப்பு நம்ம திருப்பி செய்கிறது மனிதத்தனம் இல்லை. பெரிய தவறு பெரிய தண்டனை. இந்த கதை பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.